சோற்றுக்கற்றாழை சருமத்திற்கு நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது, முகப்பருவை குறைப்பது, முகத்தை ஈரமாக வைத்திருப்பது, இப்படி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கிறது. பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் இது ஒரு சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. முதலாவதா இது ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு சில பொருட்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அப்படி சோற்றுக்கற்றாழையும் சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனையை ஏற்படுத்தும். சோற்றுக்கற்றாழையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சருமம் சிவந்து போதல், அரிப்பு ஏற்படுவது, எரிச்சலான உணர்வு வந்தால் சோற்றுக்கற்றாழையை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அதுபோல இது அதிக வறட்சியையும் ஏற்படுத்தும். சோற்றுக்கற்றாழை தோலுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கிறது என சொல்லப்பட்டாலும் இதை அதிக அளவு பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இயற்கையான அஸ்ட்ரிஜென்ட் பண்புகள் இதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது சருமத்தை உலர வைக்கும். சருமம் அதிக வறட்சியாக இருப்பவர்கள் இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும். அதிக அளவு பயன்படுத்தும் பொழுது இன்னும் சருமத்தை அதிக அளவு வறட்சி அடைய செய்யும் என சொல்லப்படுகிறது. அதுபோல சிலருக்கு இது தோல் அழற்சியை ஏற்படுத்தும். ஒரு சிலர் இந்த சோற்றுக்கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தும் பொழுது தோலில் சிறிய தடிப்புகள், தோல் அழற்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சிறிய தீக்காயங்களுக்கு உதவுவதற்காக சோற்றுக்கற்றாழையை பலரும் பயன்படுத்தினாலும் சில ஆய்வுகள் ஒரு சிலருக்கு இது காயம் குணமடைவதை மெதுவாக்கும் என சொல்லுது. அதனால தீக்காயத்திற்கு இதை பயன்படுத்தும் பொழுது கவனமா பயன்படுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு சருமத்தில் எந்த ஒரு பொருளை தடவினாலும் உடனடியாக சருமத்தில் தடிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர்கள் சோற்றுக்கற்றாழையை தவிர்க்க வேண்டும். சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்திய பிறகு சருமத்தில் அரிப்பு, எரிச்சல், தடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். தொடர்ந்து தோலில் பிரச்சனை அதிகரித்து வந்தால் உடனடியாக தோல் மருத்துவரை அணுக வேண்டும். பலரும் சோற்றுக்கற்றாழையை அழகுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்தும் பொழுது உங்கள் தோலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அதை தவிர்ப்பது நல்லது என சொல்லப்படுகிறது.